நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒன்று சொல்லியிருந்தோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளிப்பேனி வந்து ஐடி கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து இப்போது ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். இப்போ தான் பார்த்தா அவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கே சத்தியமாக சிரிப்பாக வருது. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படின்னா அது நம்ம நினச்சே பார்க்க முடியல. வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த கிடையாது. பட் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி பேசியிருந்தேன் அப்படின்னு. எனக்கே தெரியலனா நம்மளுக்கே அரைகுறை இங்கிலீஷ் தான். ஆனால் அவங்ககிட்ட எப்படியே பேசி அவங்களுக்கு நம்ம பேசுனது புரிஞ்சிருச்சு. அவங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி தாங்க அப்படின்னு வாங்கி சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்மளோட ஃபேவரட் காஃபி ஷாப் ஸ்டார்பக்ஸ். ஸோ அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் எடுத்திருந்தோங்க. ஆமாங்க, 11 ஆர்டரு செம. ஏன்னா நம்ம நேற்று நம்மளோட ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா 9 hours தான். ஆனால் 11 ஆர்டரு. நேற்று வேலைக்கிழமை நான் சொன்ன மாதிரி வேலைக்கிழமை பார்த்திங்கன்னா ஆர்டர் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. நேற்று நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதேமாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். பார்க்கலாம். எவ்வளோ தூரம்? ஓ பக்கம் தாங்க. வா சூப்பர். வா ரொம்ப பக்கம், 3 kilometer. நாட்களை கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சும்மாவே ஆர்டர் இருக்காது, நம்ம எப்போவும் சொல்கிறது தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நான் என்ன 15 கம்ப்ளீட் பண்ணலாங்க. ஒரு நாள் கூட 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நான் 15 கம்ப்ளீட் பண்ணல. 13, 14 வரைக்கும் போவேன். ஆனால் 15 கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ஏர்லியாக வரணும்னு பார்க்க. இன்றைக்கி நம்ம வந்து டைமே 3 மணிக்கு வந்துட்டோம். 3:10 வந்தோம். ரூம்லேருந்து 3:10 வந்துட்டோம். ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி கிளம்பி ஒரு 11 மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பணும்னு வைங்களேன். 11லேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும். 1 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது. ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த டைமில் நம்ம எங்கேயா பார்க்கில் உட்காந்துட்டு லைவ் போடலான்னு இருக்கேங்க. ஏன்னா நம்ம இங்கே 12 மணினா நம்ம ஊருக்கு எப்படியும் 12, 2, 2:30 ஆயிரும். அதனால் ஒரு 3 மணிக்கு பிறகு லைவ் போடலாம். நம்ம ஊருக்கு டைமுக்கு 3 மணிக்கு லைவ் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு, தெரியலண்ணா. சரி ஓகேங்க, வாங்க அப்படியே கண்டினியூவாக பேசிட்டே இருப்போம். வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ 2வது ஆர்டர் வந்துருச்சு, அல் ரொமான்ஷா. ஸோ அந்த சைடு தான் போனோம். நம்ம நேராக போயிட்டு அதில் ஒரு யூட்டனை போட்டு வந்துட வேண்டியதான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் வந்தால் இந்த டெலிவரி ஜாப் வச்சு எங்களுக்கு எதாவது இன்கம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி இன்கம் இல்லைன்னு அப்படின்னா நான் வந்து 1.5 வருஷமோ 1.25 வருஷமாக நான் இங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 4 மாதத்தில் எனக்கு விசாவே முடிஞ்சிடும். நான் அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள், பயங்கரமான இன்கம்ங்க. எப்படி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருங்க இதில் லேக்ஸ்லாம் மந்த்லிஸ் நார்மலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐ மீன் நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சும்மா வந்தீங்கனாலே உங்களுக்கு இன்கம் கிடைக்கணும்னு நான் சொல்ல, உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல. வேலை பார்க்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம ஊரில் வேலை பார்க்குறது அப்படி இங்கே வேலை பார்த்தீங்கன்னா உங்களால் 1 lakh சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஊரில் இப்போலாம் யாருமே 8 மணி நேரம்லாம் வேலை எந்த கம்பெனிலையுமே கொடுக்கல. கம்பெனிலையும் கொடுக்கல, நீங்கள் ஏதாவது ஒரு கடையிலையோ இல்லை ஆஃபீஸ்லையோ இல்லை எங்கேயோ வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம் இல்லை, அதுக்கு மேலே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அதே 10 மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக போட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நம்ம ஊரை விட உங்களால் இங்கே நிறைய சம்பாதிக்க முடியும். அது நான் ஷுவரிட்டியாக சொல்லுவேன். டெலிவரி ஜாபுக்கு வரலாமா ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நான் கொஞ்ச நாளாக சொல்லியிருந்தேன், நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதில் ஐடியா இல்லைன்னு. ஏன்னா நமக்கு வர மெசேஜும் நம்மளுக்கு வர இதையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கூட்டணி இந்த கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி கூட போகிறதில்ல. ஸோ நீங்கள் வாரீங்க அப்படின்னா இந்தியாவிலே நீங்கள் நல்ல ஏஜென்சி, ஸோ உங்களுக்கு எதாவது நல்ல ஏஜென்சி தெரியும் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டிலே நல்ல ஏஜென்சி இருந்து அவங்கக்கிட்ட இந்த வேக்கன்சி இருக்குன்னா வாங்க. அதுவும் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான். நீங்கள் தான் அதை விசாரிச்சுட்டு வாங்க. வந்தீங்கன்னா செம்மையாக சம்பாதிக்கலாங்க. அது மட்டும் உண்மை. நல்ல கம்பெனிக்கு வந்தீங்க அப்படின்னா, இப்போ என்னமாரி ஒரு நான் நல்ல கம்பெனியில் இருக்கேனான்னு கேட்டால் எனக்கேன்னு தெரில. ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் நல்ல கம்பெனியில் தான் இருக்கிறேன்.
ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி தெரியும், நல்ல ஒரு ரெக்கமெண்ட் மூலமாக வாரீங்க அப்படின்னா செம்மையாக சம்பாதிக்கலாம். அது காருக்கு வாரீங்கன்னா பயங்கரமாக சம்பாதிக்கலாம். அதுதான் உண்மை. பைக்கை விட இப்போ பைக்குனா நீங்கள் ஒரு ஆர்டரு அதான் எடுத்துகிட்டு போக முடியும் சரிங்களா. கார்லனா 2 ஐடி போட்டு ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃபு, ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் காரில் பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டெலிவரி ஜாப்புக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காருக்கு வாங்க, பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டுனா காரு. ஆனால் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஃப்டி மட்டும் தான் கிடையாது சரிங்களா. ஆனால் டைம் சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னா டிராஃபிக் விஷயம் இருக்குது, ஃபைன் விஷயம் இருக்குது, பயங்கரமாக ஃபைன் விடும். அதேமாதிரி பார்க்கிங் விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் பொருள் எடுக்கிறீங்கன்னா அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் விஷயம் இருக்கும். பைக் அப்படி இல்லை, ஏதாவது சந்துக்குள்ளே டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணலாம், ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஆனால் கார்னால் சேஃப், அவ்வளோந்தாங்க, அதுதான் விஷயம். ஸோ வாரீங்கன்னா கன்ஃபார்ம் தைரியமாக வரலாம். ஆனால் முந்தைய மேலே இங்கே வந்து கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கிடையாது சரிங்களா. இப்போலாம் அப்படி ஏதாவது கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா உடனே எம்பசி போகிறாங்க, லேபர் கோர்ட் போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இந்தியா போயிடுறாங்க. ஸோ அதுதான் விஷயம். வர்றது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நல்ல ஏஜென்சியாக பார்த்து வாங்க. ஏஜென்சி பார்க்குறது மட்டும் இல்லை, நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு சவுதி அரேபியா வாரீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும், எந்த விஷயத்தெல்லாம் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க சரிங்களா. இந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பேர் நல்ல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதில் வியூஸும் இல்லை, சப்ஸ்கிரைப் கவுண்டும் பெருசாக இல்லை. ஆனாலும் நான் ரன் பண்ணுறேன்னா நம்மளை ஒரு கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அந்த கொஞ்சம் பேரோட திருப்திக்காக அவங்கள நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி கொடுங்க. அது போதும் நம்மளுக்கு. தொடர்ந்து பண்ணுவோங்க, ஜாலியாக போவோம், நல்லா போயிட்டுருக்குல. ஸோ இந்த ரொமான்ஷா ஆர்டர் ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே நீங்கள் சரியாத்தில் இருக்கீங்க, சவுதியில் இருக்கீங்கன்னா ரொமான்ஷாவில் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள், தரமாக இருக்கும். குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். 22 ரூபா தான் நினைக்கிறேன், 22 ரூபா 23 ரியாலுக்கு ஃபுட் இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் வச்சு ரைஸு நிறைய தருவான், சூப்பராக இருக்கும். நான் அது ஒரு தடவை வாங்கியிருக்கேன். நான் என்ன நினச்சேன், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டேன் ஒன்று. ஆனால் அது எனக்கு மத்தியானமும் அதை சாப்பிட்டேன், நைட்டும் அதை சாப்பிட்டேன். சிக்கன் பீஸ் மட்டும் தான் இல்லை, பட் மத்தியானமும் சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிட்டேன். நைட்டு மட்டும் நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஷவாய் ஹவுஸில் போயிட்டு ஒரு சிக்கன் வாங்கிட்டேன், ஷவாய் ஒன்று வாங்கிட்டேன். அது வாங்கி சாப்பிடும்போது தரமாக இருக்கும், வர்ற மாதிரி. நீங்கள் ரியாத்தில் இருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ வேறு லெவலில் ஒரு சம்பவம் என்னென்னா, நான் இப்போ ஒரு கடைக்கு போனேன், ரொமான்ஷான்னு ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம ஆர்டர் எடுக்க போயிருந்தோம், செகண்ட் ஆர்டரு. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னால் ஒரு 20 ஹேங்கர்ஸ் டிஷர்ட் போட்ட பசங்க நிற்கான்லி சரிங்களா. எத்தனை மணிலேருந்துன்னா 3:30 நிற்கான்லி. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4:40. ஸோ ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்லி. யாருக்குமே அந்த 10 ரூபா வரல. 10 ரூபான்னா பில் வரல. நம்ம நம்பர் சொன்னோன்னே அவங்க சிஸ்டத்தில் அடித்தோன்னா அவங்க ஒரு பில் வரும். அந்த பில் வந்தால் தான் ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நமக்கு இப்போ தான் அந்த ஆர்டர் வந்துச்சு. ஸோ நான் நேராக போயிட்டு நின்னேன். அதில் போய்ட்டு முன்னால் போய் நிற்கும் போது அவன் உடனே என் பின்னால் இருந்தவங்க சொன்னால், இல்லை ஹேங்கரில் ஆர்டர் இல்லை, நம்மளுக்கு வரல, சிஸ்டம் எரர் அப்படின்ட்டான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் நிற்கிங்க அப்படின்னதுக்கு 1 ஹவர்ன்ட்டான். அப்போ நான் யோசிச்சேன், முடிஞ்சா இன்றைக்கி முன்னாடி வந்து வேஸ்ட்டாக போச்சு, ஒரு 1 ஹவர் வேணா போயிடும்னு நினச்சிட்டு, சரி இருந்தாலும் நம்ம கேட்கணும், நம்ம அப்புறம் வந்து கேட்பாமல் நீ ஆண்டே வந்து கேட்கல அப்படின்ற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட போய் நம்பரை கொடுக்குறேன். எனக்கு மட்டும் 10 ரூபா வந்துருச்சு. நான் உடனே எனக்கு அவன் கேட்க ஐடி நம்பர் அந்த இது கேட்குறான். நம்ம இந்த நம்பர் இருக்கும், ஒரு ஆர்டருக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா, ரேண்டம் நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து கேட்க என்கிட்ட, உங்கள் ரேண்டம் நம்பர் என்னென்னு அப்படின்னு கேட்க. அவனே காமிக்கேன். எனக்கு முன்னால் வந்தவனுக்கு 10 ரூபா வரல, எனக்கு வந்துருச்சு. மேபி அந்த டைமில் சர்வர் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் கொடுக்கும்போது சர்வர் ஒர்க் ஆயிடுச்சு. அவ்வளோ பேரும் என்னையே பார்த்துக்கிட்டு காணல. ஏதோ அவன் கேட்கான், வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அப்படின்னா. அப்போ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆர்டர் எனக்கு மட்டும் தான் தந்திருக்கான். 1 மணி நேரம் நிற்கான்ல, ஒரு 19 எனக்கு தெரிஞ்ச ஒரு 19-20 பேர் நிற்பான்ல அதில். அப்படின்னு நினச்சி பாருங்க, லக்கு செம லக்குங்க இன்றைக்கி உண்மையில் எனக்கு இது. இல்லைனா நான் ஒரு 1 ஹவரில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அந்த ஆர்டர் வர்ற வரைக்கும். இல்லைனா நம்ம ரிப்போர்ட் அடித்து இந்த ஆர்டர் வரல எனக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அடித்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஆனால் செம லக்கு நம்ம கிடச்சிட்டு. ஆர்டரும் பக்கம் தான் 7 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தோம். நம்மளோட 3வது ஆர்டரை எடுத்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 5:25 ஆச்சு. இது வந்து பீட்ஸா. இப்போ நம்ம கொண்டு போகிறது பீட்ஸா.
ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு வைப்பாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ எல்லா கடையிலையும் அதுதான். இப்போ போன பீட்சா, இது வந்து பீட்சா ஹட் சரிங்களா. இங்கே ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் ஒன்று இருந்தாங்க. மேபி மோர் தென் எந்த கடையிலையுமே அந்த மாதிரி பண்ணதான் நான் பண்ணியிருக்காங்க. பட் அது ரெகுலராக நடந்த மாதிரி இல்லை. இப்போ நான் போனேன், அவங்க எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் தந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஓகேன்னு. அப்புறம் என் ஃபோனை கேட்டு கூகுள் மேப்பில் வந்து அவங்களோட ஷாப்புக்கு அந்த ரிவ்யூ கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறையா நடக்கும். நீங்கள் மோர் தென் எந்த கடைக்கு போனாலும் நம்மளோட ஃபோனை வாங்கி அவங்க ரிவ்யூ கொடுக்குறது, அதை ரிவ்யூ அவங்களோட பேரில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க, கரெக்டாக கேர் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களே ரிவ்யூ கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஸோ அது வந்து மினிமம் கொஞ்சம் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை காமிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ அதில் பெனிஃபிட் இருக்கும் போல். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் தண்ணி பாட்டிலாம் தந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னோடய கூகுள் இது கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாண்ணே. உடனே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய இன்ஸ்டாவில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஐ மீன் நான் எப்படி பார்த்தா அவங்க என்னோடய ஐடியை வாங்கியிருக்கணும், ஆனால் அவங்களோட ஐடி என்னோடய ஃபோனில் இது பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய ஐடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து ஒரு 1800 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், அதை தந்திருக்காங்க. அதான் ஒரு மாதிரி நல்ல ஒரு லிட்டில் வைப்பாக இருக்குது இன்றைக்கி. 5வது ஆர்டரு இதில் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கும் சரிங்களா. ப்ரிப்பேரிங் டைம் ஆல்ரெடி 50 மினிட்ஸ், அது தாண்டி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது டிலே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய ஆர்டரு சரிங்களா. சமோசா, போண்டா அந்த மாதிரி விஷயங்கள் அதான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். மேபி இது பார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பார்க் ஒன்று உண்டு. பார்க்குனால் ரொம்ப நல்லது. கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், மூஞ்சிலாம் கழுவிடலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிச்சதில் ஒரு மாதிரி மூஞ்சிலாம் டொங்கின்னு ஆயிடுச்சு. இல்லைங்க பார்க் இல்லைங்க, இதுதான் பார்க்கு. இது அதையும் தாண்டி போக வேண்டியிருக்கே. பார்க்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்க்கில் ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரே இடத்துக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், திரும்ப வரோன்னு வைங்களேன், பெருசாக ஆர்டர் வரல. ஏன்னா 2 நாளாக அதை நான் செக் பண்ணிட்டேன். ஒரு ஆர்டர் வந்தாலுமே அது ப்ரிப்பேரிங் டைம் அங்கே ரொம்ப லேட் ஆகுது, ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் நம்ம அங்கே இருக்கிறதோட ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர் நிறையா வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இன்றைக்கியோட எண்டில் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குதா இல்லையா. ஏன்னா நம்ம நேற்று வந்து கிச்சன் பார்க் எங்கே கொடுத்தாலும் கிச்சன் பார்க்கு திரும்பி வந்துடும், அப்படி கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ நேற்று நம்மளால் அப்படின்னாலுமே நேற்று 10 மணி நேரத்தில் நம்மளால் 11 ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்போம், எவ்வளோ ஆர்டர் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாக இறங்கியாச்சு உள்ள. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்கிறோம். நாளைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் இயர்லியாக ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு கிளம்பிடணும் ரூம்லேருந்து. 10 மணிக்காவது கிளம்பிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆர்டர் எடுத்துகிட்டு 12 மணி ஒரு 1 மணிக்கு ஏதாவது ஒரு மாலில் போய் உட்காந்துடணும். ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 1 மணிக்கு ஏதாவது மாலில் உட்காந்துட்டு வீடியோஸு எடுக்கணுன்னா எடுக்கலாம், அப்லோட் பண்ணோன்னா அப்லோட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஏன்னா மாலுக்குள்ளே வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க, ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஜம்முன்னு மேலே ஏதாவது ஃபுட் கோர்ட்டில் போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டு எடிட்டிங் வீடியோ எடுக்கணும். 11 ஆகலை, 11:20 ஆகுது. நம்ம இப்போ எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். மேபி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஆர்டர் எடுத்துருவேன். எப்படி எடுத்துருவேன், எனக்கு கொடுக்குறது எப்போ தெரியாது சரிங்களா. மேபி இன்றைக்கி 12 ஆர்டர் முடிச்சிருவேன். இவ்வளோ நேரம் எதுக்கு வீடியோ எடுக்கலாம்னா அதான் கரெக்ட் தான். ஒரு 6 o'clock பிறகு நம்ம வீடியோ எடுத்தாலே அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு காமிக்கிறதா இருந்தால் பகலில் காமிக்கிறதா இருந்தால் தான் அழகாக இருக்கும். சவுதி அரேபியா நைட்டு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே வர மாட்டோம்ல, இப்போ நம்ம கொஞ்சம் அவுட்டில் மேலே வேலை பார்த்து விட்டுருப்போம் இந்த டைமில், அதனால் இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா பெருசாக காமிக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கான ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம 11 ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஆர்டர், எங்கேயும் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தத்தில் 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு, அது பிக்கப்பும் ஒரு கரையில் இருக்குது, லாங்கும் கொடுக்க வேண்டியது ஒரு கரையில் இருக்குது. நான் ஒரு இடத்துல இருக்கேன், நான் அங்கேருந்து வந்து அது எடுக்கிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்ரு, அப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எடுத்து வேஸ்ட்டு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஒரு ஹைவேல போயிட்டுருக்கேன், எனக்கு பேக் சைடில் அந்த ஆர்டர் வந்துச்சு. நான் அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நான் அந்த கடை பக்கத்தில் தான் லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன், வரல. நான் அப்போ ஹைவேல ஏறிட்டேன். ஸோ ஹைவேல ஏறினா குறைஞ்ச ஒரு எப்படி சொல்ல ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் யூட்டன் போட்டு வரணும் சரிங்களா. அது ஒன்று. அதோட ட்ராப்புமே பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு திரும்பியும் அதே ஆப்போசிட்டில் போய் தான் கொடுக்கணும். அப்போ 8 16 கிலோமீட்ரு இதுக்கு ஆயிரும். அதனால் அதை நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். இங்கே எடுத்துகிட்டு இங்கே திருப்பி நம்ம அதே ரவுண்டை போட்டு திருந்து கொடுக்கணும். இப்போ இது கடன்னா வீடு இதுக்கு பின்னாடி இருக்குது, ஆனால் இந்த வீட்டுக்கு நம்ம டைரெக்டாக பின்னால் வர முடியாது.
ஏன்டா இதில் அதில் தாங்க ஒரே ஒரு எக்ஸிட் தாங்க என்ன இருக்கலாம், இந்த ஒரு எக்ஸிட் தான். இந்த எக்ஸிட்டுக்கு நேராக மட்டும் தான் வரணும். இப்படி சைடில் போய் இப்படி உள்ளே விட்டோன்னு வைங்களேன், அப்போ அந்த பின்னால் இருக்கும், பின்னாலே தான் இருந்தாகணும். ஏன்னா வரவனா இப்படி விட்டு போயிடுவான். பைக்குனா ஒரு சின்ன கேப் உள்ளோடி போயிடலாம். கார் என்ன பண்ணுவான், பாதி நிப்பாட்டிடும், பாதி இப்படி நிப்பாட்டி இந்த லைனு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இதில் தான் ஒரு சின்ன டிராஃபிக் ஆகும். அதுதான் சரி, ஓகேங்க. நம்ம வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, இதுதான். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வரப்போகுது ஒரு யூடியூப்பில் நம்மளோட சேனலில் தான். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப். என்னடா ஃபுட் டெலிவரி ஜாப் போட மாட்டியே அப்படின்னு சொன்னியே, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இதை நான் விசாரிச்சிட்டேன். சரிங்களா, அதுதான். இதை நான் விசாரிச்சிட்டேன். இதில் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறது வேறு. இப்படி ஒரு ஜாப் இருக்குன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் அதை போடுறேன். வர்றது வராதது உங்களோட விருப்பம். சரிங்களா, உங்களுக்குன்னு சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. என்னடா இவன் சூர்யா இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை பற்றி விசாரிச்சுட்டு ஏஜென்சியில் தெளிவாக கேட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு சப்போஸ் எதாவது பிரச்சனை ஆனாலும் அதுக்கு ஏஜென்சி தான் பொறுப்பு. சூர்யா பொறுப்பு ஆக மாட்டான். ஏன்னா நான் அதை வந்து சொல்லியிருக்கேன், அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் அதை விசாரிச்சுட்டு வரணும். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு சூர்யா தான் காரணம்னா அது தவறான செயல். மக்களே, நம்மளுக்கு இந்த கடையில் அந்த ஆர்டர் வந்திருக்கு. இதுதான் நான் வந்து இங்கே 1.5 இயர்ஸில் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டரு இப்படி ஒரு கடையில். இது வந்து எப்படின்னு சொல்ல, இது பக்காலான்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில, எல்லாமே இருக்குது. ஆனால் அதிகமாக இங்கே டேட்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டேட்ஸ்னால் ஏதாவது ஒன்று தான் அப்படி தெரியும். சரிங்களா, டேட்ஸ் அப்படி தான் தெரியும். ஆனால் இங்கே ஒவ்வொரு டேட்ஸுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்லேயும் இருக்குது. அதுதான் விஷயம். இப்போது இதில் இருக்க எல்லாமே கொஞ்சம் இது இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நார்மல் ரேட்டு. சரிங்களா, 30 ரியால் வருது. எவ்வளோ கேஜி தெரியுமா, 800 கேஜி, 800 கிராம் அப்படின்னா. ஸோ 23 ரியால் வருது. ஸோ இதுக்கு மேலே போக 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 பார்த்திங்கன்னா அதோட ரேட் கூடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 40 ரியாலு. ஸோ அதுக்கப்புறம் 74 ரியாலு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 77 ரியால் அந்த கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நிறையா இருக்குங்க. காஃபி கொட்டை இருக்கலாம், இது காஃபி கொட்டை தானே? ஆமாம். இது அப்புறம் ட்ரைட் ஃப்ரூட், இது கிறிஸ்மஸ் பழம், இந்த பாயாசத்தில் போடுவாங்க கிஸ்மிஸ், அது. இது வந்து பார்த்திங்கன்னா பழமாக மாறுறதுக்கு கொஞ்சம் முன்னோட்டி உள்ள ஸ்டேஜில் உள்ளது இந்த காய். ஆனால் இது லைட்டாக கசக்காது, லைட்டாக தோர்ந்து கிடக்கும் இந்த இது நார்மலாக எல்லாரும் கொடுக்குறது தான். இதெல்லாம் எனக்கு நிறைய தந்திருக்காங்க கிஃப்டாக. நம்ம எதாவது கஸ்டமர் கிட்ட போனால் அவங்க நமக்கு இது ஒன்று தருவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 ரியாலு. நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருதுன்னு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னன்னு தெரியாது. இது ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரோட் சைட்லலாம் போட்டு விற்கிறான்லே. ஆனால் இது என்னன்னு தெரியல. ரொம்ப பிஸ்கெட் மாதிரி இருக்குது, மாவு மாதிரி இருக்குது. எங்கள் ரூம்லேயே ஒரு நாள் கிடந்துச்சு, ஆனால் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல. 17 ரியாலுங்க இது. அப்புறம் வெள்ளைப்பூண்டு. இங்கே வெள்ளைப்பூண்டு தான், ஆனால் ஸ்மெல்லு வரல. சிங்கிள் வெள்ளை பூண்டுமாங்களா, அதுக்கு தானா? இவர் நிறையா இருக்குங்க, குட்டி குட்டி. அப்புறம் இங்கே சென்ட்டு, ஊது, அத்தார், அந்த மாதிரிலாம் ஐட்டங்கள் நிறையா இருக்குது பாருங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்க இந்த ஆர்டரு. அப்புறம் ஆனால் அங்கே ஜாரில் குங்குமப்பூ இருக்குங்க. ஏப்பா இவ்வளோ குங்குமப்பூ இருக்குது. எடுங்க ஃபோனை. என்னடா இது, எடுங்க சார் ஃபோனை. அழகுனா நீ நானும் இல்லையே. ஹலோ மேம், ஹேங்கர் ஸ்டேஷன் ரேடர் மேம், ஹேங்கர் ஸ்டேஷன் மேம். This is after pharmacy, ma'am? No, after pharmacy. Yeah, okay. After pharmacy, 32, floor 1, room. Ma'am, building number 32, correct, ma'am? Floor 1, room 6. Yeah, okay, ma'am. நான் அவகிட்ட ஒன்று கேட்டா பில்டிங் நம்பர் 32 கேட்டா, அவள் ஃப்ளோர் நம்பர் 1 ரூமு 6ன்னு சொல்லிட்டு போகிறா. எந்த பில்டிங்கில் போய் கொடுக்க லொக்கேஷன் பின் பண்ணியிருக்குது, இந்த ஃபார்மசி பில்டிங்கில் பின் பண்ணியிருக்கா. சொல்கிறது இந்த நம்பரு. ஹலோ மேம், ஹேங்கர் ஸ்டேஷன் ரைடர். பேக் 5B. எஸ் மேம், ஐ எம் ஹியர் 5B. யா ஓகே மேம். ஸோ 5B இந்த மாதிரி கஸ்டமராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சொன்னோடனே அவங்க நம்பரை சொல்லிடுவாங்களா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில பேர் நம்மளை இது பண்ணிடுவாங்க. நம்மளுக்கும் அரபி பெருசாக தெரியாது,
ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், முடிஞ்சு கன்ஃபார்ம். கஸ்டமர் வந்தோன்னே இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 5Bன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், சரி 5B இப்படி இருக்கும்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து இந்த வழியாக ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கூட பரவாயில்ல, 2 சைடும் ஒரே மாதிரி ஓப்பனில் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த டோராங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிரும்.